ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதில் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனுக்கும் பார்வதிக்கும் திருப்பியும் ஒரு சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அரோரா வந்து மைக் போடாமல் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லார பற்றியும் பாசிட்டிவ்ஸ் வந்து பேசுனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, விக்ரம் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு டைப் அந்த ஆதிரியை தள்ளி விட்டதெல்லாம் வந்து தூக்கி போட்டு, நீங்கள் வந்து ஆடுற ஒரு கேம் அப்படிங்கிறது தவறு வந்து நடக்க தான் செய்யும். அதனால் கேம் வைஸை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சபையும் வந்து அதே ஒரு இதில் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம லைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறது, திவ்யா அவன் பேச்சில் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறது. அப்புறம் வந்து பார்வதியை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து செமன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு புலவர் மாதிரி நல்லா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி வேட்டையாடிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாத்தையும் வந்து குஞ்சுவீங்க பிள்ளைங்களெல்லாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்கள வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து அடிக்க மாட்டீங்க. பட் இன்னொருத்தவங்க கூட போய் சேர மாட்டீங்க. நான் எல்லாத்தையும் நம்பிடுறேன். அதனால் எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக வேணும். ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றத தாண்டி நீங்கள் ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் அணுகுறீங்க அப்படின்றது எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை நான் இன்ஸ்பயர் எடுத்துக்கிறேன்னொடனே பாதி சொல்லுவாங்க, நீ டாப் 5 கண்டிப்பாக வந்துருவோமா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல தெளிவு இருக்குது அப்படின்ட்டு சர்காஸ்டிக்காக சொல்கிறாங்க. உடனே நீங்கள் நாமினேட் பண்ணாமல் தான் நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. அது நான் கேம் தான் விளாடுவேன், என்னுடைய அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அரோரா வந்து அப்படியே எதிர்த்துட்டே போகும்போது கமுதி வேற வாய விட்டான். என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்னமோ என்னால் தான் சண்டை போடுற மாதிரி நான் தான் காரணம் சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே டே அது வேறு இது வேறு, இது இழுக்காது அப்படின்ற மாதிரி பார்வதி கொஞ்சம் கடுப்பாயிட்டா. ஏன்னா கம்ப்ளீட்டாக அது வேறு தான். என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுக்காக அவள் தொடரும்போது இவளுக்கு காண்டாகுது. அவ்வளோதானே தவிர இவள் வந்து கேமில் வந்து இது பண்ணுறா, இவள் கேமில் இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் என்னமோ இவள் பயந்துட்டான்றதுக்காக தள்ளி வைக்கல அரோராவன். அதுதான் வந்து உண்மை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இவங்க 2 பேரும் வந்து நல்லா பேசிக்கிறாங்க, பட் உங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் காரணன்ற மாதிரி என்ன வந்து சொல்கிறது அப்படிங்கிறது என்னால் இப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாரதிக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. அது மட்டும் இல்லை, அது அரோரா வந்து நிறைய பாசிட்டிவ் சொல்கிறாங்க. இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அரோரா வேறு பார்வதியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அரோரா டாப் 5க்கு ஒரு பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று அவங்க ஃபேமிலியை இவங்க தான் விட்டு வந்தாங்க. ஆனால் ஃபேமிலி என்னை பார்க்க வரல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்துகிட்டு டாகை வந்து கூட்டி வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்க. அப்போ அதுவும் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படும். அரோரா பாவம்பா, கஷ்டமாக இருக்குப்பா பரோரா அப்படின்ற மாதிரி வந்து பேசப்படும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு வெளிச்சத்துக்கு வரும், ஒரு புதாகரமாக வந்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அரோரா வந்து அதை தெளிவாக பண்ணுறாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படிங்கிறத காட்டுறாங்க. பட் கன்னிங், அதை மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போட தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து ஹாட் ஸ்டார் ப்ரோமோவில் திவ்யா ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி 2 ஃபேமிலி தாங்க, வேறு எந்த ஃபேமிலி இல்லை. 2 ஃபேமிலி அப்படிங்கிறப்ப போரிங் தான். 2 ஃபேமிலியுமே வந்து கொஞ்சம் மொக்கையான ஃபேமிலி தான். பெருசாக ஒன்றும் இல்லை. சிவரஞ்சனி அப்படி இப்படின்னு கண்டென்ட் விடுவாங்க, பார்த்தா கடைசி வந்து அவங்களும் ஜாலியாக போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து திவ்யாவோட அண்ணனும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல தெரியுது. திவ்யா எப்படி இவ்வளோ கலராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரில. அவங்க அப்பா அம்மா பார்த்தாலும் பெரிய ஒரு கலர் இருக்க மாதிரி தெரில. சூப்பரில் எந்த சேஞ்சஸ் பண்ணாத, இப்போ இருக்கிற மாதிரி சூப்பராக விளாட்ற. சரியா? 4 பேர் அடிச்சிட்டு இருக்க பாரு டாப்பில், இந்த 4 பேரே அடி, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டு விடும் அப்படின்ற அந்த ஒரு பேக்கேஜில் பிஆர் பேக்கேஜ் வேறு இருக்குது. பக்கா வெளியே பார்த்து வாங்க பசங்க அப்படின்றத அழகாக சொல்கிறாப்புல அவங்க அண்ணன். கொடுத்த டாஸ்க்கு நீ சிறப்பாக பண்ணிடுமா, கேமில் ஜெயிக்கணுமா, டென்ஷனும் படு, கோவமும் படு, எல்லாம் படு. ஏன்னா அப்போ தான் பிஆருக்கு வெளியே கண்டென்ட் போகும், எடிட் பண்ணி போடுறது கரெக்டாக இருக்கும். சண்டையும் போடு, சட்டையும் போடு, கடைசி வரைக்கும் ஜெயிக்கணுமா நீ, அவ்வளோதாம்மா. எனக்கு ஜெயிச்சுட்டு நீ வெற்றியோடு வரணும்மா. ஏன்னா பிஆர் ஆசையும் நல்லா வச்சுருக்கோம். கரெக்டாக 15 செலவு வேறு பண்ணிட்டேன். மூதேவி ஜெயிக்காமல் வந்தேன்னா காசு வேறு நான் கொடுக்க மாட்டேன், சரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ திவ்யாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா வெளியே வந்து அவங்க 15 லட்சம் கொடுக்கணும், அது போக காசும் வந்து 20 லட்சம் சொன்னார் பிரசன்ட். ஸோ 20 lakhs கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக பெரிய திவ்யா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் சந்திப்போம். குட் பை.